ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாக்கியா வீட்டுக்கு போய் இனி அவ கூட்டிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு சுதாகரும் சந்திரிகாவும் பாக்கியா வீட்டுக்கு வராங்க. பாக்கியா, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்தீங்க? எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வரீங்க? எங்க மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தி என் பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்களே, இது உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கத்துறாங்க. ஈஸ்வரி உடனே, பாக்கியா சும்மா இரு, வாங்க சம்பந்தி அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிடுறாங்க. கோபியும், அம்மா அவங்கள போய் வாங்கன்னு கூப்பிடுறீங்க? நாங்க அவங்க வீட்டுக்கு போனப்ப எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க தெரியுமா? அதோட இனியாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க. இனியாவோட வாழ்க்கையே போச்சு. பாவம் சின்ன பொண்ணு இனியா அப்படின்னு கோபி சொல்றாரு. கோபி சும்மா இருடா. ஈஸ்வரி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. பெரியம்மாவுக்கு புரியுது, உங்க யாருக்கும் புரியல. இனியா வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சுதாகர் கூப்பிடுறாரு. சந்திரிகா அமைதியா நிக்கிறாங்க. இனியா பாக்கியாவையும் கோபியையும் பாக்குறாங்க. பாக்கியா கேக்குறாங்க, எதுக்காக இனியாவா உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? இனியா அங்க வந்து இனியா வாழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்ன தேவை இருக்கு? அதான் உங்க பையன் போதை மருந்து எடுத்துக்கிட்டு இனியாவா அடிச்சிருக்கான், பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான். இத்தனை சித்திரவதையை அனுபவிச்சு என் பொண்ணு உங்க வீட்டுல இருக்கணுமா அப்படின்னு பாக்கியா கத்துறாங்க. சந்திரிகா, என்ன சொல்றீங்க? என் பையன் எப்ப இனியாவா அடிச்சான்? அடிக்கவே இல்ல. சும்மா இனியாவா பொய் சொல்லுது. பாவம் என் பையன் ஏதோ இனியா பண்ண தப்ப மறைக்க முடியாம, அவன் மனசுக்குள்ள தாங்கிக்க முடியாம இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். அவனை எப்படியாவது திருத்தி நல்ல வழிக்கு கூட்டிட்டு வரணும்னு தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். போனா போதுன்னு உங்க பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் போடுறீங்க. என் பையன் அடிச்சானா? எதுக்கு இப்படி அபாண்டமா பேசுறீங்க அப்படின்னு சந்திரிகா பேசுறாங்க. இனியா ஆச்சரியத்தோட பாக்கியாவையும் கோபியையும் பாக்குறாங்க. இனியா வா, இங்க இருந்தா உங்க அப்பா அம்மா ஏதாவது சொல்லி சொல்லி உன் மனச கலைச்சிருவாங்க அப்படின்னு சந்திரிகா கூப்பிடுறாங்க. விடுங்க ஆண்டி, நான் வரல, நீங்க போங்க அப்படின்னு இனியா கோவத்தோட ரூமுக்குள்ள போயிடுறாங்க. ஈஸ்வரி உடனே, சம்மந்தி சின்ன பிள்ளை இனியா அது ஏதோ மன வருத்தத்துல இப்படி எல்லாம் பேசுது, நான் பக்குவமா பேசி அப்புறம் அனுப்பி வைக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு ஈஸ்வரி அனுப்பிடுறாங்க. கோபி செலியன்லாம் கேக்குறாங்க, என்ன பாட்டி இன்னும் இனியாவா அந்த வீட்டுக்கு அனுப்ப போறீங்களா அப்படின்னு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு எழிலு பதறி அடிச்சுட்டு ஓடி வரான். நீ எதுக்குடா இப்ப ஓடி வந்த? உன் வேலையெல்லாம் விட்டுவிட்டு இனியாவோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கு, என்னால அங்க வேலை பார்க்க முடியுமா பாட்டி? இனியா எப்படி இருக்காளோன்னு நினைச்சு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கேன். நீங்க பேசுற விதமே சரியில்லை பாட்டி. டேய், எப்ப பார்த்தாலும் நீ உங்க அம்மா மாதிரியே பேசாத. இனியா சின்ன பொண்ணு, அவளோட வாழ்க்கை கல்யாணம் ஆயிடுச்சு. இனியா அந்த வீட்டுலதான் அவளோட வாழ்க்கை. அவளை இங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அவங்கதான் அவ்வளவு பக்குவமா கூப்பிடுறாங்கல்ல, அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. தான் பையனை அப்படியே விட்டுற மாட்டாங்க, வெளியில கூட்டிட்டு வந்துருவாங்க. நீயும் உங்க அம்மாவும் என்ன யோசிப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். சும்மா இருடா, எல்லாம் அவ பண்ணின தப்பாலதான் இவ்வளவு பெரிய விஷயமா போய் நிக்குது அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இனியா மேல இருந்து கீழே வராங்க. என் லைஃப பத்தி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு இனிமே நிதிஷோட வாழணும்னு ஆசை இல்ல. நிதிஷ் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷமாவும் இல்ல. நிதிஷ நான் டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னு இனியா சொல்றாங்க. ஈஸ்வரி உடனே, ஏய் உனக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? உங்க அம்மா எடுத்த அந்த திமுரு பிடிச்ச செயலாலதான் உங்க அம்மாவும் சரி இந்த குடும்பமும் அவ்வளவு கஷ்டப்படுது. இப்ப நீயும் அதே வழிக்கு வந்திருக்க. பாட்டி, நான் எடுத்தது திமிர் பிடிச்ச முடிவு இல்ல பாட்டி, நீங்க செஞ்சதான் முட்டாள்தனமான முடிவு. இந்த சுதாகர் அங்கிள் வந்து பொண்ணு கேட்ட உடனே சரி சரின்னு தலையாடினதான் தப்பு. சும்மா இருங்க, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இனியா சொல்றாங்க. கோபி உடனே, என்ன இனியா நீ நிதிஷ் அடிச்சு தள்ளி விட்டான்னு சொன்ன, அவங்க அம்மா அது இல்லவே இல்லன்றாங்க. டாடி அவங்க முழுக்க முழுக்க போய் தான் டாடி பேசுவாங்க. ஏ இனியா சும்மா இரு. சுதாகர் அவர் பையனை அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட மாட்டாரு, கண்டிப்பா திருத்தி வெளியில கொண்டு வருவார் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. பாட்டி போதும் பாட்டி, எந்த உண்மையையும் தெரிஞ்சுக்காம உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. நிதிஷ் ஒண்ணு சுதாகர் அங்கிளோட பையன் கிடையாது, அதுவாச்சும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இனியா கேக்குறாங்க. வீட்டுல இருக்க அத்தனை பேரும் ஆடி போயிடுறாங்க. என்ன இனியா சொல்ற? ஆமா டாடி, எனக்கே நேத்து தான் தெரிஞ்சிச்சு அந்த விஷயம். அங்கிளும் ஆன்ட்டியும் சண்டை போடும்போது அங்கிள் சொன்னார், நீங்க 2 பேரும் என் லைஃப்ல வந்ததுனால தான் என் லைஃபே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. ஆன்ட்டி உடனே, பணம் இருக்குன்னு தானே என்னைய என் பையனோட சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, என் பையனை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்கல்ல, இப்போ நீங்க பாத்துக்கிற லட்சணமா இது அப்படின்னு. அதுல இருந்தே நானே புரிஞ்சுக்கிட்டேன், நிதிஷ் சுதாகர் அங்கிளோட பையன் கிடையாது. சுதாகர் அங்கிள் சந்திரிகா ஆன்ட்டிய கல்யாணம் பண்ணிருக்காரு. சந்திரிகா ஆன்ட்டியோட பையன் தான் நிதிஷ் அப்படின்னு ஈஸ்வரி வாயில கைய வச்சுட்டு உட்கார்றாங்க. அப்படின்னா இதெல்லாம் நம்மள்ட்ட சொல்லவே இல்லடா கோபி. அதாமா நானும் சொல்றேன், அந்த குடும்பமே பொய் பேசுற குடும்பம் அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. இனியா அவங்க பொய் பேசுறதுக்கு தைரியமா இருக்காங்க, நீ அடிச்சு தள்ளி விட்டாங்கன்னு சொல்ற, அவங்க இல்லன்னு மறுக்கிறாங்க. நிதிஷ நாளைக்கு வெளியில கொண்டு வந்துருவாங்களாம். அப்புறம் உன்னை வீட்டுக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. நீ கோர்ட்ல கூட என்ன அடிச்சு தள்ளி விட்டான்னு சொன்னா இல்லன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ண போற இனியா? மா அது எல்லாமே நான் யோசிச்சுட்டேன். என்னோட லைஃப நான் பாத்துக்கிறேன். உங்களோட கடமை முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்க,
உங்க கடமை முடிஞ்சிருச்சு. இனிமே என் வாழ்க்கையை நான் தான் பாத்துக்கணும். உங்களுக்காக, பாட்டிக்காக, அப்பாக்காகன்னு இனிமே பார்க்க முடியாது. அப்பாக்கு நெஞ்சு வலி வந்துரும், பாட்டி செத்து போயிருவேன் மிரட்டுவாங்க. என்ன வேணா சொல்லட்டும், என் லைஃப நான் தான் பாத்துக்கணும். இனிமே பாட்டி பேச்செல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாதுமா அப்படின்னு இனியா சொல்லிடுறாங்க. கோர்ட்ல இனியாவோட கேஸ் வருது. டிவோர்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. நிதிஷோட அம்மா அதெல்லாம் டிவோர்ஸ் தர முடியாது. இனியாவோட தப்பான பழக்கத்தினால்தான் நிதிஷ்க்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட்லயே இனியா கால் தடிக்கு விழுகிற மாதிரி விழுகுறாங்க. நிதிஷ் புடிச்சு கீழே தள்ளுறான். ஏய், எதுக்கு என்ன வேணும்னே வம்பிழுக்கிற அப்படின்னு. பாத்தீங்களா மேடம், இப்படித்தான் வீட்டுல வச்சு அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க. இவர் போதை மருந்து எடுத்துக்கிட்டு என்னை புடிச்சு தள்ளி விடுறதும் அடிக்கிறதும் இதே பழக்கத்துல தான் இருக்கார். என் கூட வாழ்றதுக்கு அவருக்கு இஷ்டமே கிடையாது. நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு பையன்கிட்ட பழக்கம் இருந்துச்சு. பேசி பழகினேன். எங்க வீட்டுல அது வேண்டான்னு சொன்னாங்க. அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அதை சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்தி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே கோர்ட்ல புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணு இனியாவ இப்படி அடிச்சு கஷ்டப்படுத்திருக்கீங்க. அதுவும் போதை மருந்து எடுத்துக்கிட்டு ஒருத்தன் அடிச்சா எப்படி இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இனியாவுக்கு கட்டாயமா டிவோர்ஸ் வேணும். அதோட இனியாவுக்கு இந்த கல்யாணத்தால ஏற்பட்ட பாதிப்புக்கு சரியான ஈடு கட்டணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கறாங்க. சொத்து முழுக்க யார் பேர்ல இருக்கு அப்படின்னு பாக்கும்போது நிதிஷ் பேர்ல இருக்குது. நிதிஷ் பேர்ல இருக்கிற சொத்து முழுக்க பாதிக்கு பாதி இனியாவுக்கு வரணும் அப்படின்னு தீர்ப்பு எழுதிடுறாங்க. இனியா அதுலயும் கேக்குறாங்க, என் கல்யாணத்துக்காக எங்க அம்மா அவங்க வச்சிருந்த 2 ரெஸ்டாரண்ட சீதனமா கொடுத்திருக்காங்க. அத எங்க அம்மாவுக்கே தெரியாம வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கி அந்த ரெஸ்டாரண்ட இந்த சுதாகர் அங்கிள் எடுத்துக்கிட்டாரு. நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எங்க அம்மாவும் பரவாயில்லன்னு விட்டு கொடுத்தாங்க. அத திருப்பி தர சொல்லுங்க அப்படின்னு கோர்ட்ல கேக்குறாங்க இனியா. கோர்ட்டும் அதுக்கு சரின்னு சம்மதிக்கிறாங்க. சுதாகருக்கும் சந்திராவுக்கும் பெரிய அவமானமா போயிடுது. இனியா, ஏதேதோ பொய்யெல்லாம் சொல்லி டிராமா பண்ணி என் பையனை டிவோர்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம சொத்தையும் பாதி எழுதி வாங்கிட்டு போற அப்படின்னு கத்துறாங்க. சுதாகர் சொல்றாரு, சந்திரிகா சும்மா இரு, ஏதாவது கத்தாத. என்னமா கோர்ட்டுன்னு கூட பாக்காம அந்த பொண்ணு கிட்ட இப்படி கத்துறீங்க? அப்ப வீட்டுல வச்சு நீங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பீங்க. பாதி சொத்தை தான் கொடுக்க சொல்லி தீர்ப்பு எழுதலாம்னு நினைச்சேன். நிதிஷ் பேர்ல இருக்க முழு சொத்தையும் இனியாவுக்காக எழுதி கொடுங்க அப்படின்னு தீர்ப்பா மாத்தி சொல்லிடுறாங்க. சுதாகர் சொல்றார், ஐயோ சந்திரிகா, நீ பேசாம அமைதியா இருந்திருந்தா பாதி ப்ராப்பர்ட்டியாவது நம்ம கிட்ட இருந்திருக்கும். இப்ப எதுவுமே இல்லாம போச்சு அப்படின்னு கத்துறாரு. இனியா வெளியில வந்த உடனே சொல்றாங்க, என்ன அங்கிள் ஆன்ட்டி, இப்ப தெரியும்ல பண திமிரு இருக்கிறதுனால தானே போதை மருந்து எடுத்துக்கிட்டீங்க. இப்ப போதை மருந்து வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்காதுல்ல அப்படின்னு இனியா சொல்றாங்க. இனியா, என்ன ஏதேதோ டிராமா பண்ணி அடிக்கிற மாதிரி சீன் எல்லாம் கிரியேட் பண்ணிட்ட? ஆமா ஆண்டி, நிதிஷ் என்ன அடிச்சு தள்ளி விட்டாரு. அத நீங்களும் பாத்தீங்க. நீங்க வந்து போய் சொல்லல கோர்ட்ல. அதுக்குதான் நானும் இதே மாதிரி செஞ்சேன். என்னால உங்க பையன் இனி திருந்திடுவான் பாருங்க. நீங்களும் திருந்திடுவீங்க. இந்த பணத்திமரெல்லாம் காமிக்க மாட்டீங்க. இனிமேலாவது பையனை ஒழுங்கா வளங்க அப்படின்னு இனியா சொல்றாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.